ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 16ஆம் திகதி ஜூன் மாதம் 2020 ஆண்டு. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஒரு மாகாணத்துக்கு மட்டும் ஜனாதிபதி செயலணியதற்கு மக்கள் எழுப்புகின்ற சந்தேகங்கள் தனக்கும் இருப்பதாக கூறுகிறார் அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அமெரிக்க தூதரக அதிகாரி PCR பரிசோதனையை நிராகரிக்கவில்லை. MCC தொடர்பில் விரைவில் இணக்கத்துக்கு வர முயற்சிக்கின்றோம். சிவில் நிர்வாகமே ஜனநாயகத்துக்கு முக்கியம். ஜெனீவா பிரேரணையிலிருந்து இலங்கை விலகினாலும் பொறுப்பு கூறலை முன்னெடுக்க வேண்டும் என்ற தலைப்புகளிலும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கிழக்கு மாகாண தொல்பொருள் விடயங்களை ஆராய நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட செயலணி மக்களினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பன்முகத்தன்மை அற்றதாகவும் தெரிகின்றது. ஏன் இவ்வாறு ஒரு பகுதிக்கு மட்டும் தொல்பொருள் செயலணி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ளும் எழுகின்றது. ஜனநாயகத்துக்கு எப்போதும் சிவில் நிர்வாகமே முக்கியத்துவம் மிக்கதாக அமையும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மேலும் இலங்கையானது 30 ஜெனீவா பிரேரணையிலிருந்து விலகினாலும் மனித உரிமை மீறலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்பு கூறல் மூலம் நீதியை நிலைநாட்டுவதில் தனது கடமையை நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக, குளவிக்கொட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இணக்கம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் தலைமையில் கம்பெனிகளுடனான சந்திப்பில் முடிவு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வரும் குளவிக்கொட்டு பிரச்சினையிலிருந்து மீள்வதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தற்காலிக தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். குளவிக்கொட்டு பிரச்சினையிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கும் முகமாக பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதான நிறைவேற்று அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்று நேற்று கொழும்பு ஹில்டன் விடுதியில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி தலைவர் மயில்வாகனம் உதயகுமார், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் மயில்வாகனம் திலகராஜ், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பொதுச் செயலாளர் சந்திரா சாப்டர் மற்றும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக, ISIS அமைப்பின் கல்வி பிரிவின் பிரதானி ஒருவர் இலங்கையர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஞானசார தேரர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. உலமா சபை தொடர்பில் விமர்சனம் என்பதாகவும் அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. ISIS சர்வதேச பயங்கரவாத அமைப்பின் கல்வி பிரிவுக்கு பொறுப்பாக தௌஹீத் சிந்தனை கொண்ட அரசு சார்பற்ற சிவில் அமைப்பாக செயற்பட்ட வாம் என அழைக்கப்படும் உலக முஸ்லிம் வாலிபர் சபையின் இலங்கையில் கல்வி விவகாரத்துக்கு பொறுப்பாக செயற்பட்ட இலங்கையரான இசாக் என்பவர் செயற்படுவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று 2வது நாளாகவும் சாட்சியமளிக்கும் போதே அவர் தனது சாட்சியத்தில் மேற்படி விடயத்தை வெளிப்படுத்தினார் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் தப்லிக், தௌஹீத், ஜமாத்தே இஸ்லாமி, ஹிவான் ஆகிய சிந்தனைகள் ஊடாகவே அடிப்படைவாதம் விதைக்கப்படுவதாகவும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களும் அவ்வாறான சிந்தனைகள் உருவானவர்கள் எனவும் அவர் சாட்சியம் அளித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, இந்திய ஆட்சி முறையே இலங்கைக்கும் பொருத்தம். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்திய முறையிலான ஆட்சிதான் இலங்கைக்கு சரியாக அமையும். இதனைத்தான் நான் நீண்ட காலமாக கூறி வருகின்றேன். இன்றைய ஜனாதிபதியும் அவ்வாறான ஒரு ஆட்சி முறைதான் அமையும் என்று கூறியுள்ளார். எனவே இத்தகைய ஆட்சி முறையை அமைப்பதற்கு எமக்கும் ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்தார்.
விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகத்தின் 87வது பிறந்த தினமும் தமிழர் விடுதலை கூட்டணியின் இணையதள அங்குரார்ப்பணமும் நேற்று கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாவது தொற்று அலை ஏற்படும் அபாயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், இந்திய எல்லையில் பாதுகாப்பு அவசியம் என்கிறது பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்கம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமல் அதிகமானவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். ஒரு சிலரின் பொறுப்பற்ற இந்த செயலால் கொரோனா 2ஆம் தொற்று அலையும் ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் இந்த நோய் வேகமாக பரவி வருவதால் இலங்கையின் கடல் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அரசின் பெரும்பான்மை போக்கையே புதிய செயலணிகள் பிரதிபலிக்கின்றன. சிவில் சமூக அமைப்புகள் அறிக்கை, நெருக்கடிக்கு இராணுவமயம் தீர்வல்ல என்றும் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் பரவலாக வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரை புறக்கணித்து பெருமளவில் பௌத்த மதகுருக்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி செயலணி இந்த சமூகங்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாது செயற்படும் சாத்தியப்பாட்டை வெளிக்காட்டுகின்றது. இது அரசாங்கம் முன்னெடுக்கும் பெரும்பான்மை போக்கையே பிரதிபலிக்கின்றது என சிவில் சமூக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக அவன்கார்ட் விவகாரம் 18 பேருக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அறிவித்தல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 19ஐ திருத்துவோம், பேராசிரியர் GL பீரிஸ் கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அரசாங்கம் மீது மக்கள் விரக்தி, தேர்தலில் வழிகாட்டுவர் என்கிறார் அர்ஜுன ரணதுங்க என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வடக்கு கிழக்கிற்கு ஆயுதம் இல்லாத போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரத்தை வழங்குவது தொடர்பாகவும் பேச முடியும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இதனை தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசியல் தீர்வு குறித்து 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்திலிருந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும், இதன்படி போலீஸ் அதிகார விடயத்தில் ஆயுதம் இல்லாத போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பாகவும் ஆராய முடியும் எனவும் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் முக்கியஸ்தருமான மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீண்டும் அதிகரித்துள்ள வாள்வெட்டுக்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கட்டுப்படுத்துவதில் போலீசார் அசம்பந்தம் என்பதாகவும் அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக குறைந்திருந்த வாள்வெட்டு சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டத்தில் குறைந்திருந்த இச்சம்பவங்கள் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்துள்ளன என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், புலனாய்வு பிரிவின் இயக்குனர் சூகாவிற்கு எச்சரிக்கை கடிதம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையின் தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குனர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் இயக்குனர் ஜஸ்மின் சூகாவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தனது சட்டத்தரணி மூலம் இது தொடர்பில் ஜஸ்மின் சூகாவிற்கும் அவரது அமைப்பிற்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. சுமந்திரனின் பொய்யால் 15 இளைஞர்கள் சிறையில், கருணா குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சுமந்திரனின் பொய் கிழக்கு மக்களிடம் எடுபடாது. இவரின் செயற்பாட்டினால் 15 இளைஞர்கள் சிறையில் அரசியல் கைதிகளாக உள்ளனர் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட தேர்தல் நிலைமை தொடர்பில் கட்சி வேட்பாளர்களை நேற்று திங்கட்கிழமை முற்பகல் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் கல்முனை கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு கூறினார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், சுமந்திரன் பற்றி நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அவருக்கு வடக்கு கிழக்கு பற்றி எதுவும் தெரியாது. அவர் கொழும்பிலே பிறந்து வாழ்ந்தவர். சுமந்திரனின் பொய் கிழக்கு மக்களிடம் எடுபடாது. இவரின் செயற்பாட்டினால் 15 இளைஞர்கள் சிறையில் அரசியல் கைதிகளாக உள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வி அடையும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து மக்களை குழப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
எங்களுடன் ஒப்பிடும்போது சுமந்திரன் அரசியல் கத்துக்குட்டிதான் என்றார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், தடுத்து நிறுத்தப்பட்ட மைத்திரியின் நிகழ்வு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நேற்று முற்பகல் புலனறுவையில் நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த வைபவம் ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக பூமி, தமிழர்களின் எத்தனையோ உயிர் தியாகங்கள் நிறைந்த இந்த புனித பூமியை சிதைக்கும் நடவடிக்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசும் சிங்கள கடும்போக்காளர்களும் கங்கணம் கட்டி செயற்படுவதை ஆரம்பித்துள்ளார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதியோம். இது தொடர்பில் எமது பலத்த எதிர்ப்பை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க உள்ளோம். அதேவேளை சர்வதேசத்திடமும் முறையிட உள்ளோம் என்பதாக மாவை சேனாதிராஜா கண்டனம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு இன்று முக்கிய பேச்சு என்பதாக ஒரு செய்தியும், மைத்திரிக்கு செக், இடைநடுவில் நிகழ்வை நிறுத்தி வெளியேறினார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கைப்பற்றப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க பணிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் சைவ தமிழ் மக்களே, நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக கடல் அட்டை பிடிப்பதற்கு எதிராக வடமராட்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், பொது தேர்தல் வெற்றிக்கு பின்னர் கோட்டாவுடன் கைகோர்க்க தயார், சஜித் அணி பகிரங்க அறிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், அதுவும் அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அதுவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்றைய தினம் முற்பகல் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருந்த வேளையில் அவர் அந்த நிகழ்விலிருந்து இடைநிறுத்தப்பட்டது தொடர்பாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நேற்று முற்பகல் புலனறுவையில் நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த பரிசளிப்பு நிகழ்வு ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரியவால் இந்த நிகழ்வானது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்பதாகவும், இந்த நிகழ்வின் பின்னர் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் திகதி மீண்டும் பரிசளிப்பு விழா நடத்தப்படும் என்பதாக தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்த சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கீடுகள், சமத்துவ கலாச்சாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகரர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சுதந்திரத்திற்கு பின்னர் நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த பெரும்பான்மை கட்சிகளிடம் மக்கள் நலன் கருதி திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை. பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சிறுபான்மை மக்களை நெருக்கீடுகளுக்கு உள்ளாக்கும் கலாச்சாரமே காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமத்துவ கலாச்சாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இதற்கெதிரான குரல் கொடுக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் கரங்களை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பலப்படுத்துவது வாக்காளர்களின் கடமையாகும் என்று ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் அவதானமாக வாக்களித்து மிகச் சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்யப்படுபவர்கள் சுயநலவாதிகளாகவும் சந்தர்ப்பவாதிகளாகவும் இல்லாமல் மக்களுக்கு முழு மனதுடனும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்றக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இலங்கையின் அரசியல்வாதிகள் தொடர்பில் அவர்கள் வழங்கும் வாக்குறுதிகள் தொடர்பிலும் மக்கள் நன்றாகவே அறிந்து வைத்துள்ளனர். இத்தகைய பல வாக்குறுதிகள் காற்றில் பறந்திருக்கின்றன. அத்தோடு மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை இழக்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரத்தின் பின்னர் மாறி மாறி ஆட்சி செய்த பெரும்பான்மை கட்சிகளிடம் மக்கள் நலன் கருதிய திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை. கடந்த 72 வருட அனுபவங்களை நாட்டு மக்கள் நன்கறிந்துள்ளனர்.
இக்கால பகுதியில் நாடும் நாட்டு மக்களும் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர். ஆட்சியாளர்களே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஆட்சியாளர்களின் தூர நோக்கற்ற செயற்பாடு, அடாவடித்தனங்கள், பாராளுமன்றத்தின் பிள்ளையான கையாளுகை, லஞ்ச ஊழல் மோசடிகள் போன்ற பலவும் நாட்டை பாதாளத்தில் தள்ளியிருந்தன. இதனை எவரும் மறுக்க முடியாது. இனியும் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஆளுமை கிடையாது. எதேச்ச அதிகாரமும் நாட்டு மக்களை ஏமாற்றும் கலாச்சாரமுமே இன்னும் தொடரும் என்பதே உண்மையாகும் என்றார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக, அரசியல் தொழிற்சங்க ரீதியாக அல்லாது சமூக ரீதியில் வாக்களிக்க வேண்டும், நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் உதயகுமார் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் உள்ளது, மருத்துவ நிபுணர் குழு பேட்டி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் உள்ளது என்று முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின் மருத்துவ நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின் மருத்துவ நிபுணர் குழு சார்பில் குகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, கொரோனா பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சரிடம் 5வது முறையாக ஆலோசனை நடத்தியுள்ளோம். கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டு குறையும் என கூறியிருந்தோம். அதுபோல் நடக்கவுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் உள்ளது. உச்சத்தை அடைந்துள்ள கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கும். பரிசோதனைகள் அதிகமாக மேற்கொள்ள பாதிப்பை கண்டறிந்து உயிரிழப்பை தடுக்க முடியும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை கண்டறிந்து கொரோனா பரிசோதனை செய்ய கூறியுள்ளோம். சென்னையில் ஒவ்வொரு விடுதிகளிலும் தடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட ஆக்சிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகளை கடுமையாக்க பரிந்துரைத்துள்ளோம் என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. சென்னையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க பரிந்துரை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும், டெல்லியில் மீண்டும் ஊரடங்கு இல்லை, கெஜ்ரிவால் திட்டவட்டம் என்பதாக ஓர் செய்தியும் இன்றைய தினம் இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால், சீன தலைநகரில் உள்ள சந்தையிலிருந்து மேலும் பலருக்கு கொரோனா தொற்று என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. பல பிராந்தியங்கள் மூடப்பட்டு தீவிர பரிசோதனை நடவடிக்கை என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. சீன தலைநகர் பீஜிங்கில் புதிதாக சமூக மட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவது கண்டறியப்பட்டதை அடுத்து அந்நகரிலுள்ள பல பிராந்தியங்கள் நேற்று திங்கட்கிழமை மூடப்பட்டு தீவிர பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. புதிதாக தனியொரு உணவு மொத்த விற்பனை சந்தையுடன் தொடர்புபட்டு 75 வைரஸ் தொற்றாளர்கள் பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் 2வது கட்டமாக வைரஸ் தொற்று பரவும் அபாய நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. இணைய செய்திகளாக, சிட்னி விமான நிலையத்தில் வெள்ளை நிற தூளை கொண்ட மர்மமான பொதியால் பரபரப்பு என்பதாக ஒரு செய்தியும், பிலிப்பைன்ஸ் ஊடகவியலாளருக்கு எதிராக சைபர் அவதூறு குற்றச்சாட்டு, நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க கருப்பினத்தவர்களின் படுகொலை விவகாரம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இனவாதம் தொடர்பில் விவாதம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில், அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், சுய பரிசீலனை செய்து கொள்வது அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. நாட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் எதுவும் சரியான ஒரு வெற்றியை நோக்கி நகரவில்லை. அந்த செயற்பாடுகள் மற்றும் நகர்வுகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். முக்கியமாக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில்
தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால பிரச்சனையான தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக காணப்பட்டது. அதேபோன்று யுத்தத்தினால் ஏற்பட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்றும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் மிக பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான முயற்சிகள் கடந்த அரசாங்க காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கூட அவை வெற்றியை நோக்கி பயணிக்காமைக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் தற்போது மிக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான ஆட்சியாளர்கள் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் விடயத்தில் இதய சுத்தியுடன் செயற்பட்டார்களா என்ற கேள்வியும் கூட தற்போது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக சமூக இடைவெளியை தொடர்வதே தற்போதுள்ள ஒரே ஒரு வழி என்பதாக ஆசிரியர் தலைப்பும் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கின்றது. எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படாமல் எவ்வளவு தொகையினர் கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என தெரியுமா என்ற முக்கியமான கேள்வியொன்றை கடந்த வாரம் உலக சுகாதார அமைப்பின் விஞ்ஞானி எழுப்பியிருந்ததுடன் அது பற்றி விவரித்தும் இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. அத்துடன் எவருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இத்தொற்று தீவிரமடையும் என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்திருந்தார். சமூக மட்டத்தில் பரவலை கட்டுப்படுத்திவிட்டதாக இலங்கையில் அரசு தரப்பு கூறி வருகின்ற போதிலும் பரவல் எண்ணிக்கை குறைந்த அளவில் அதிகரித்தே செல்கிறது. அத்துடன் சமூக மட்டத்தில் இந்த நோய் தொற்று தொடர்பாக முழுமையான பரிசோதனை செய்ய வேண்டிய தேவைப்பாடும் காணப்படுகிறது. நாட்டில் இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு இரவு வேளை 4 மணித்தியாலம் மட்டுமே தற்போது அமலில் இருக்கிறது. பாடசாலைகள் இம்மாத இறுதியிலிருந்து படிப்படியாக ஆரம்பிக்கின்றன. அதேவேளை நோய் தொற்று தொடர்பாக விழிப்புடன் இருப்பதாகவும் சுகாதார ஒழுங்கு விதிகளை தொடர்ந்தும் இறுக்கமாக பின்பற்றுமாறும் அரசாங்கம் கூறுகிறது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் அது நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அந்நிகழ்வை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலேயே அது தொடர்பாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. வசதிக்காகவும் நன்மைக்காகவும் தெரிந்து குற்றம் புரிகின்றனர். அவ்வாறு செய்தாலும் அதற்கு விளக்கம் அளிக்கின்றனர். வைபவங்களுக்கு தடையாம், அதனால் ஆகஸ்ட் 5ஆம் திகதிக்கு பின்னர் பரிசு பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து தருகிறேன் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறுவது போன்று இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள இலங்கையிலிருந்து வெளியான பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.